யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 2வது வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இந்த இடத்துல கேது உடைய அமர்விற்கு. குடும்பஸ்தானத்தில் நமக்கு கேது அமர்ந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் தனிமையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும். மனசு எப்பயுமே தனிமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையே தான் இருக்கும். ஏதோ ஒரு கஷ்டம் மனசில் ஆட்கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால அப்பப்போ நம்ம கொஞ்சம் குதூகலமாக இருக்க மாதிரியும் காமிச்சிப்போம். ஆனால் திரும்பவும் அதே தனிமையை உணர்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். தனஸ்தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை நிமித்தமாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. ஆல்ரெடி வேலை தொழில் செஞ்சிட்ருக்க நபர்களுக்கு கொஞ்சம் லேசான ஒரு மெத்தனமாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மந்த நிலையிலேயே போய்கிட்டுருக்கோம். பண வரவுகள் திட்டமிட்டபடி வரும். அதாவது இவ்வளோதான் மாத வருமானம், அந்த வருமானத்தோடு நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பெரிய பண வரவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலையிலேருந்து வர்றதுன்றது கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அடுத்து 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் இருந்த சனி அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனீஸ்வரன் நமக்கு இப்போ வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்காரு. வக்கரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 6ல் உட்கார்றார். ஸோ 6ல் சனி உட்காரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னிங்கன்னா, நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இந்த காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் அப்படின்னும் பொழுது நம்ம நார்மலாக நினைப்போம் இல்லைங்களா, ஏதாவது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லைன்னா படிக்கிற ஸ்கூலில் எந்த இடத்துலையா இருந்தாலும் சரி, நமக்கு ஆப்போசிட்டில் ரியாக்ட் ஆகக்கூடிய நபர்கள் தான் எதிரிகளாக நம்ம பாவிக்கிறோம். அவங்களால சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நோய் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கால்களில் வலி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிக நேரம் தூக்கத்துக்கு ஒதுக்கீடு பண்ணுவோம் இல்லையா, அதிக நேரம் தூங்கிட்டே இருக்கலாமான்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். உடம்பு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடல் சோர்வு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவில் பாருங்கள், வேலைக்கு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அடிக்கடி வெளி உலகத்துக்கு ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை இருக்கும். வேலைக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை நமக்கு மாறி மாறி கிடைக்கும். இந்த காரணங்களால் ஆரோக்கிய குறைபாடுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. 7ல் இருந்த சனி இப்போ 6க்கு இடப்பெயர்ச்சி அடைஞ்சதுனால கல்யாணத்துக்காக சில தடைகள் வந்துக்கிட்டு இருந்தது. திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதுக்கப்புறம் கூட்டு தொழிலில் பலவிதமான முரண்பாடுகள் போய்கிட்டு இருந்த நபர்களுக்கு அதெல்லாம் மாறி இப்போ திருமண தடைகள் தீர்றதுக்கு உண்டான காலகட்டமாகவும் இருக்கும். அடுத்து 8ஆம் வீடு. 8ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம். இந்த இடத்துல ராகுவுடைய அமர்வு இருக்குது. எப்பயுமே 8ல் ராகு இருக்குது அப்படின்னா தொலைதூர பயணங்கள் செய்யும்பொழுது ரொம்ப சுதாரிப்போடு இருக்கணும். ரொம்ப முக்கியம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயங்களில் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு அதிகபட்சமான பாதுகாப்பு கொடுக்கும். 8ல் ராகு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, உணவு கட்டுப்பாடுகள் கண்டிப்பான முறையில் வேணும். யாருக்காவது தான தர்மங்கள் செய்யறதை பழக்கப்படுத்திக்கோங்க. இந்த விஷயம் பண்ணாலே நம்ம பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வராமல் நம்ம தற்காப்பாக பார்த்துக்கலாம். 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு மற்றும் செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. 10ல் குரு செவ்வாய் அமர்ந்திருக்கு அப்படின்னா வேலைக்கான முயற்சிகள் இப்போ தான் கை கூடுறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலைகள் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பான முறையில் உண்டு. செவ்வாய் 10ல் உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு உங்களோட பிறந்த கட்டத்தில் சனியோட தொடர்பு பெறாமல் இருக்கிற பட்சத்தில் நினச்ச மாதிரி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சனியோட தொடர்பு இருக்குன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன தடைகள் அதுக்கப்புறம் கிடைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். 10ல் குரு இருக்குது அப்படின்னும் பொழுது எப்பயுமே குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குருமங்கள யோகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தடைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கும் பலவிதமான நன்மைகள் நமக்கு வரத்துக்கு உண்டான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாய்ப்புகள்லாம் வரத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் மங்களகரமான விஷயங்கள்லாம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது. வீடு கட்டணும்னு நினச்சோம், பாதியில் நிற்கிது. இடம் வாங்க முடியல, வாங்கின வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக அமையும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது வழக்கு வியாஜ்யங்கள் எல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது. அதில் எதுவும் நல்ல திருப்பு முனைகள் அமையலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வழக்குகள் சாதகமாக வரதுக்கு உண்டான சூழ்நிலையும் தென்படுது. அடுத்து 11ஆம் வீடு. 11ஆம் வீடு பார்த்திங்கன்னா லாபஸ்தானம். இந்த இடத்துல சூரியனுடைய அமர்வு இருக்குது. சூரியன் 11ல் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது லாபகரமான சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பான முறையில் இருக்கும். தேர்வுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையே உண்டு. அதே மாதிரி நமக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கும்போது அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உயர் அதிகாரிகளோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். நமக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். நம்ம அதாவது பதவிகள் சார்ந்த விஷயங்களுக்காக என்னெல்லாம் நம்ம பிளான் பண்ணி செஞ்சுருக்கோமோ அதெல்லாம் கரெக்டாக நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. புது வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல பதவியோட வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸு, அதே மாதிரி சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை தென்படுது. எல்லாம்
ஒன் பை ஒன்னாக நிதானமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் உண்டு. இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, சட்டுன்னு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி கேள்விகள் நீங்கள் கேட்காதீங்க. என்னென்னா, உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் சூரியன் அமர்ந்திருக்க இடத்துக்கு வேறு என்ன கிரகம் உட்கார்ந்துருக்குன்றதை பொறுத்து தான் விஷயங்கள் எல்லாமே லாபகரமாக அமையத்துக்குண்டான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். அடுத்து 12வது வீடு விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் மற்றும் புதன் அமர்ந்திருக்கு. சுக்கிரன் புதன் அமர்ந்திருக்குன்னா, சுக்கிரன் அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சிச்சுவேஷன், ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. அதே மாதிரி ஆடம்பர பொருள் சேர்க்கைக்காக செலவுகள் செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடுத்து புதன் அமர்வு இருக்கு இல்லையா, புதன் வந்து குழந்தைங்க படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். குழந்தை பேருக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பிள்ளைகளுக்காக அதிகபட்சமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஸோ செலவு பண்ணக்கூடியது. அதே மாதிரி வங்கிகளில் வந்து நீங்கள் கட்ட வேண்டிய தொகைகள்லாம் கரெக்டாக கட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படும். ஸோ இந்த புதனுடைய அமர்வும் சுக்கிரனுடைய அமர்வும் நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பான முறையில் பெற்றுத்தரும். கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் அது உருவாக்கி கொடுக்கும். ஆகஸ்ட் மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு. விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணும்பொழுது தடைகள்லேருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கலாம், பலவிதமான சிக்கல்கள்லேருந்தும் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ராகுடைய அமர்வு இது எல்லாமே வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கு இல்லையா. விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.